போயிங் P8 பொசைடன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கியூபாவை சுத்தி சுத்தி வலம் வந்துகிட்டு இருக்கு. இது இன்னைக்கு இல்ல, கடந்த சில நாட்களாவே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரோன்கள், உளவு வேலை பார்க்கக்கூடிய விமானங்கள், ரிகானிசான், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் விமானங்கள் இதெல்லாம் வந்து பண்ணா அப்படியே கியூபாவை அப்படியே இன்ச்சா அளந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஆன்டி சப்மரைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படியே இன்ச்சா அளந்துகிட்டு இருக்காங்க. இந்த கியூபாவே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வர ஒரு ஓர பார்வையில வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் அவர்களோட ஓர பார்வை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கியூபா மேல கொஞ்ச நாட்களாவே விழுந்துகிட்டு தான் இருக்கு. அது நேர்கொண்ட பார்வை சிறப்பு பார்வையா மாறுச்சு அப்படின்னா தோல்வி முடிச்சிச்சு அப்படிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஓரப்பார்வை அப்படிங்கும் போதே நாடு சின்ன பின்னமாயிடுச்சு. எக்கனாமிக்கலி வந்து பாத்தீங்கன்னா நேவல் பிளாக்கேடு போட்டு ஆயில் எலக்ட்ரிக்கல் எதுவுமே இல்லாம அப்படியே எப்படி சொல்றது கிரிப்பிள் ஆயிடுச்சு கியூபாவே அப்படிங்கலாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தெற்கு கமாண்ட் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு போகக்கூடிய கியூபா வெனிசுலாக்கு நடுவுல வெனிசுலா அண்டர் கண்ட்ரோல் அமெரிக்கா தான். பட் இருந்தாலும் யாரும் நார்கோ டெரரிஸ்ட்ன்றவங்க இருக்காங்க தான் போல. அதாவது நார்கோ சென்ஸ் ஆயில் கடத்துறவங்க கியூபாக்கு போகுது போல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் தெற்கு கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப திரும்ப ஒரு லீத்தல் ஸ்ட்ரைக் வந்து பண்ண கைனெட்டிக் ஸ்ட்ரைக் ஒரு வெசல் மேல அடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அது ஒரு ட்ரக் வெசல். பட் ஆனா அது ஒரு ஆயில் வெசல் அப்படிங்கிற தெளிவா தெரியுது. அது மேல அடிக்கும் போதே தெரியுது. ஸோ கியூபா எந்த நேரமும் சிறப்பு பார்வை பெற வாய்ப்பு இருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு அப்படிங்கிறது போல மாற்று கடத்துல. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பக்தி சேனல் கூட ஆரம்பிச்சிடலாம் போல தெரியுது. ஆன்மீக சேனல் இல்லையா, அஸ்ட்ரோ சேனல் ஆரம்பிச்சா கூட கொஞ்சம் வியூஸ் நிறைய போகும் போல தெரியும். அந்த ஒரு கதை, மற்றபடி இல்லை, கோச்சுக்காதீங்க. மெயினான விஷயத்துக்கு வரும். இப்போ அமெரிக்காவோட மிலிட்டரி சேட்டலைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை. இப்போ ட்ரம்ப் அவர்களோட இந்த சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஈரான் மேல இருக்கு இல்லையா. அமெரிக்காவோட சேட்டலைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன் விஷன் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிங்கிறது போல சேட்டலைட்ஸ் அப்படியே முடிஞ்சுட்டே இருக்கு. ஈரானோட வான்பரப்ப அளந்து போட்டோ எடுத்துட்டே இருக்கிறாங்க. ஹை ரெசல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட் மிசைல் பேஸ் இருக்கக்கூடிய கிரமான்சா ப்ராவின்ஸ், நத்தான்ஸ் யுரேனியம் என்ரிச்மெண்ட் சைட்டு, யுரேனியம் மைன் பண்ணக்கூடிய ஏரியாஸ், தெஹரானோட கிழக்கு பகுதிகள், வடக்கு பகுதிகள், மேற்கு பகுதிகள், எல்லா பகுதிகளும் அளந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், அபு முசா, சிரி, ஃபரூர் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகுதிகளையும் அளந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அனலிஸ்ட் தரப்புல இருந்து ரைபார் இவர் கூட தடை செய்யப்பட்ட ஒரு நபரா மாறி இருக்கிறாரு இல்லையா. அமெரிக்கால சமீபத்துல ரஷ்யா சேர்ந்த ஒரு நபர் இவர் வந்து பாத்தீங்கன்னா தடை போட்டிருந்தாங்க. இவரை பத்தி யாரும் பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, இன்ஃபர்மேஷன் சொல்றது பூரா போய் அப்படிங்கறத தடை போட்டிருந்தாங்க அமெரிக்கா. அவர் கொடுக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கறத வந்து பார்க்கும் போது அமெரிக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தா ரொம்ப அதிகப்படியான கான்சென்ட்ரேஷன் ஈரான் மேல இன்னும் இருக்குதே அப்படிங்களுக்கு தெரியுது. என்ன விட்ட கூட தொட்ட குறையா ஈரான்ல வச்சிருக்காங்க அப்படிங்கள புரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இதுக்கு முன்னாடி தாக்குதல் பண்ணக்கூடிய பகுதிகள், அப்புறம் கிரவுண்ட் ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பகுதிகள். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இஸ்பஹானோட தெற்கு பகுதிகளில் ரொம்ப ரிமோட் ஏரியா தான். அந்த ஏரியாலேயே அமெரிக்கானால எதுவும் பற்றை விரிக்க முடியல அப்படிங்கறதுனால கொஞ்சம் பேக் அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இந்த இடத்துல அலைன் ஆகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உன பதிவு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த F-15 பைலட்டை ரெக்கவர் பண்ண வரும்னு சொல்லிட்டு எப்படி பற்றை போடலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பதிவுகள் வருது. ஈரான் தரப்புலேருந்து வரக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் பதட்டங்கள் இருக்கிறதுனால பெருமளவில் எந்த ஒரு விஷயங்களும் வெளியே கசிய மாட்டேங்குது. நாட்கள் போக போக என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பட் ஆனால் இப்போ இவங்க அளக்கிறதுலாம் அளந்து போட்டோ எடுக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பர்ஃபெக்டான ஸ்பாட், பர்ஃபெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா அமெரிக்கா அப்படின்ற கேள்விகள் வரும். வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா லிங்கன், புஷ், ஃபோர்டு 3 விமானம் தாங்கிய போர்க்கப்பல் வந்து பாத்தீங்கன்னா டிகேட்ஸ் முதல் முறையா வந்து பண்ண ஒருங்கிணைஞ்சிருக்கு சென்ட்ரல் கமாண்டு கீழே அப்படிங்கிற போல. இதுக்கு முன்னாடி இல்லையாப்பா அப்படின்னு கேட்டா பண்ணிட்டு செய்யறாங்க. 2008 2009 நினைக்கிறேன், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா இவங்க 3 பேரும் ஒருங்கிணைஞ்சிருக்கிறாங்க இல்லையா. ஸோ மூவேந்தர்கள் ஃபோர்டு, லிங்கன், புஷ் இந்த 3 விமானம் தாங்கிய போர்க்கப்பலும் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா, அதுவும் சென்ட்ரல் கமாண்டுக்கு இணையா கீழே வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அமெரிக்காவோட பார்வை இந்த இடத்துல இருக்கு.
ஏன்னா ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர் ஸ்ட்ரைக் குரூப் CVN-72, ஜிரார்ட் ராட்ஃபோர்ட் CVN-78, CVN-77, ஜார்ஜ் புஷ் இதெல்லாம் சேர்த்துறீங்க அப்படின்னா மொத்தம் 200 விமானங்கள், பறக்கக்கூடிய விமானங்கள், விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இருந்து பறக்கக்கூடியது 200 விமானங்கள், 1500க்கும் மேற்பட்ட செயலர்ஸ் மெரைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ பெரும் படை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மையம் கொண்டு இருக்கு. இந்த படை என்ன மாதிரியான விஷயங்களை இதுக்கப்புறம் எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுல என்னன்னா ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அமெரிக்கா கடைசியா ஒத்துக்கிட்டாங்க. ஈரானுக்கு நல்லாசி வழங்க, ஈரானோட மக்களுக்கு நன்மைகள் வழங்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதெல்லாம் இல்லாம உண்மையை ஒத்துக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ அமெரிக்கால நடந்திருக்கு. என்னன்னா ஆபரேஷன் எபிக் ஃபியூரியோட பிரேக் டவுன் கொடுக்கும்போது ஹெக்ஸட் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசினார். நாட்டோவை பார்த்து பேசினார், பல்வேறு விஷயங்கள் பேசினார். திருப்பி திருப்பி சொன்ன விஷயம் போர் அடிக்குது. இதுல சொல்லக்கூடிய மெயினான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களே, அவங்க என்ன ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, ஈரானுக்கு எகெயின்ஸ்டான இந்த போர் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்காகவே. இஸ்ரேலுங்கிறது அமெரிக்காவோட ஆலை, அமெரிக்காவோட ஆலையோட இருப்புக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக இஸ்ரேல் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாதுகாப்புக்காக வந்திருக்கோம், ரைட் டு டிஃபெண்ட் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அவங்களுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட அந்த ஒரு கோர் பாலிசியில ஒரு சேஞ்ச் இருக்கு. ரெஜிம் சேஞ்ச், அணு ஆயுதம் அப்படி இப்படின்னு அமெரிக்கா சொன்னதெல்லாம் இல்லாம அந்த கோர் பாலிசியவே அமெரிக்கா மாத்தி இருக்காங்க. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு உதவுறதுக்காக அப்படிங்கிறது போல. இப்போ அணு ஆயுதம் வச்சுக்கோ, என்ரிச்மெண்ட் பண்ணதை கொடுத்துரு, நேவி வச்சுக்கோ, மிசைல் வச்சுக்கோ, ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பண்ணாதே அப்படிங்கிறது போல இருந்து இப்போ இதெல்லாம் வச்சுக்கோ 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 வச்சுக்கோ. ஒரே ஒரு பாயிண்ட், லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா மட்டும் விட்டுரு அப்படிங்கிறது போல கேட்கறாங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா இப்போ இந்த எபிக் ஃபியூரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாறுறதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்கலாம். ஸோ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் பெருமளவுல வேணுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்வி தான். ஏன்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இருப்புக்கு ஆபத்துனாதான் நாங்க அடிப்போம் ஈரான் அப்படிங்கிறது போல மனமாற்றம் அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. ஒரு மிகப்பெரும் அளவுல மனமாற்றம். ஸோ இந்த மனமாற்றத்தோட இது ஹிஸ்புல்லாக்காக ஈரான் இது போல செய்வாங்களா, ஹிஸ்புல்லா விட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற போல சிலர் அனலிஸ்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நடக்க போதா என்னங்கிறது தெரியல. இல்ல ஹிஸ்புல்லாக்காக ஈரான் போற எடுப்பாங்களா கையில. அப்போ அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இஸ்ரேல் மேலும் எந்தெந்த விஷயங்களை விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்ற கேள்விகள் இங்க வருது. ஏன்னா மேலும் மேலும் அமெரிக்கா வீக்காக அமெரிக்காவோட நட்பு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவை கை கழுவக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அதுவும் குறிப்பா ஜப்பான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. ரஷ்யால போய் ஆளுகின்ற அரசாங்க தரப்பு வந்து போயிருக்காங்க. அடடே ஆச்சரியக்குரிய அப்படிங்கிறது போல அங்க போயிட்டு, எங்க உக்ரைனுக்கு நாங்க லீத்தல் வெப்பன்லாம் கொடுத்ததே இல்ல தெரியுமா, அதனால ஒண்ணும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாறி இருக்காங்க. நம்ம கிட்ட வந்து கப்பல்கள் கொடுக்கட்டுங்களா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஏன்னா ஜப்பான்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு எந்த ஒரு டெக்னாலஜி தரமாட்டாங்க. ஸோ இப்ப ஜப்பானோட மிக பெரும் மாற்றம் அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸோட மாற்றமாகவும் மாறிடுமா அப்படின்ற கேள்விகள். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் நாடுகள் அணி மாற்றம் அப்படிங்கிறது போல விஷயங்கள் நடக்குது அப்படின்ற கேள்விகள் வருது. குளோபலி ஏசியால வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல கை வச்சு மிக பெரும் அளவுல அமெரிக்காவுக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்கு குளோபல் பாலிசிஸ்ல. ஸோ இப்ப திரும்பவும் ஒரு ஃபைட் ஈரானுக்கு எகெயின்ஸ்ட் எடுப்பாங்களா, இல்ல ஈரான் கூட சுமூகமா அமெரிக்கா போயிருவாங்களா, ஒரு நல்ல ஒப்பந்தம் போட்டுட்டு போயிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சமயத்துல அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள், ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர், இஸ்லாமாபாத்துக்கு போயிருக்காங்க. இஸ்லாமாபாத்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. பட் அது போல இருக்கலாம். ஆனா பாகிஸ்தானோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணக்கூடிய மீட்டிங்கோட இந்த பேச்சுவார்த்தையும் இருக்கலாம். அமெரிக்காவோட கடைசி ஆசையாச்சும் கொஞ்சம் கேளுங்களே அப்படிங்கிற காதுல போட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, வேற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கிறது போல. ஈரானு கூட எகெயின்ஸ்டா பெருசா எதுவும் பண்ணலனாலும் ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிற மாதிரி இல்லாத மாதிரி அப்படியே ஒரு மாதிரியா பண்ணிடலாமா அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு வழியில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ பாகிஸ்தான் அவங்களோட மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய வேலைகள்ல அமெரிக்காவோட விஷயங்களை காதுல போட்டு வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நம்புறாங்க.
ஆனா ஈரான் அது பதிலாக பேச மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட்னாலும் ஹிஸ்புல்லா மேல இஸ்ரேல் அடிக்கிறதும், இப்போ ஹிஸ்புல்லா தரப்பு ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க வீடியோ. இஸ்ரேல் மேல நாங்க எப்படி தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வீடியோ பதிவுல ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இது போல மாறி மாறி வந்து பண்ண இருதரப்புல அடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் கந்தாரா பகுதிகளில் வந்து பண்ண இஸ்ரேலோட சோதனை மேல ஹெவியா தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரி வரப்போகுது, ஹிஸ்புல்லா ஈரான் இவங்களோட இணைப்பு இருக்குமா இல்ல வேற மாதிரியான ஏதாவது வியூகங்கள், ஏதாவது பேச்சுவார்த்தைகள் அமைச்சு அமெரிக்கா சுமூகமா இந்த பிரச்சனையை தீர்ப்பாங்களா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்துலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நம்ம யூடியூப் நாலு பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கணும் நம்பிக்கையில் அடுத்த பிறகு சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.